பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல்ல ஒரு பரபரப்பான சூழல் தற்போது நிலவிக்கிட்டு இருக்குது. தாவேகா முதல் தடவையே பெருவாரியான வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்து இருக்கிறது. திரு சி ஜோசப் விஜய் முதலமைச்சரா ஆயிட்டார். சி ஜோசப் விஜய் எனும் நான் இப்போ அமைச்சரவை அமைய போகுது. இந்த அமைச்சரவையில கூட்டணி கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற விவாதம் போய்கிட்டு இருக்குது. இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஒரு மாநிலத்துல முதலமைச்சர் நினைச்சா எத்தனை பேரை வேணாலும் அமைச்சராக ஆக்க முடியுமா? இல்ல அதுக்கு ஏதாவது சட்ட வரம்பு இருக்கா? குறிப்பா தமிழ்நாட்டுல அதிகபட்சமா எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம்? இதை பத்தி அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோல விளக்கமா பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 164(1)A படி ஒரு மாநில அமைச்சரவையின் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட அந்த மாநில சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில 15 விழுக்காடுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதே நேரம் ஒரு மாநில அமைச்சரவையில குறைந்தபட்சம் 12 அமைச்சர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விதி. அதாவது குறைந்தபட்சம் 12 அமைச்சர்கள் இருக்கணும். அதிகபட்சமா அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில 15 விழுக்காடுக்கு மிகாமல் இருக்கணும். தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234. இப்போ 15 விழுக்காடு அந்த விதியை பயன்படுத்தினா 35.1 வருது. அதாவது தமிழ்நாட்டுல முதலமைச்சர் உட்பட அதிகபட்சமா 35 அமைச்சர்கள் மட்டுமே இருக்க முடியும். 35 பேருக்கு மேல் ஒருத்தரை கூட அமைச்சராக நியமிக்க முடியாது அப்படின்னு இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் அமைச்சர்களின் எண்ணிக்கையை எந்த கட்டுப்பாடும் இல்லாம நியமிக்க முடிஞ்சது. இதனால அரசியல் காரணங்களுக்காக நிறைய பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. இதை தடுக்கத்தான் 2003ஆம் ஆண்டு 91வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. இதன் மூலம்தான் இந்த 15 விழுக்காடு உச்சவரம்பு முறைப்படுத்தப்பட்டது. அமைச்சரவை அப்படிங்கிறது ஒரு கூட்டு பொறுப்பு. அதாவது சட்டமன்றத்துக்கு அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக பொறுப்பானது. நிர்வாக வசதிக்காக பல்வேறு துறைகள் இந்த 35 அமைச்சர்களுக்குள் பிரித்து கொடுக்கப்படுது. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகபட்ச அமைச்சர்களின் எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட 35 தான். இது போன்ற சுவாரஸ்யமான அரசியலமைப்பு மற்றும் சட்ட தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க.